nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். இந்த புத்தாண்டே இவ்வளோ பரபரப்பா தொடங்கணுமா அப்படின்னு தான் பலருமே பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அரசியல் பரபரப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குங்க. இப்போ லேட்டஸ்டாக மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க போறாங்க ஈரோடு கிழக்கு வாக்காளர்கள். புரிஞ்சிருப்பீங்க, பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்குக்கான இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்குங்க. இந்த வேட்பாளர் ரேஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க, திமுக கூட்டணியில் யாருக்கு இந்த தொகுதியை ஒதுக்க போறாங்க, யார் போட்டியிட போறாங்க, அவங்களுடைய கணக்குகள் என்ன, இன்னொரு பக்கம் வேகம் காட்டுகிறதா பாஜக, அதே நேரத்தில் ரொம்பவே யோசிக்கிறதா அதிமுக, இப்படி ஒவ்வொரு கட்சிக்குள்ளாரையும் நடந்து கொண்டிருக்கிற அந்த சீக்ரெட் சமாச்சாரங்கள். இன்னொரு பக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அந்த பாலியல் வன்கொடுமை, அந்த பெரும் கொடூரம், இது ஆளும் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கு இந்த விவகாரம். இந்த நிலையில அந்த பாலை அப்படியே இந்த பக்கம் ஆளுநர் பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க ஆளும் கட்சியும் அவங்களுடைய கூட்டணி கட்சியினரும். சட்டமன்றத்திலும் இன்றைக்கு பேசப்பட்டிருக்கு. இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போட்டி போடும் காங்கிரஸ், அழுத்தம் கொடுக்கும் உதயநிதி டீம், கவனத்தோடு மு.க. ஸ்டாலின். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிங்க கடந்த 3.5 ஆண்டுகள்ல 3வது முறையாக தேர்தலை சந்திக்குது. இந்த தொகுதியில தொடக்கத்துல வெற்றி பெற்று எம்எல்ஏவானாரு திரு திருமகன் ஈவேரா. அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய தந்தையும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவருமான திரு EVKS இளங்கோவன் இங்க போட்டியிட்டு அவரும் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு. ஆனா மிக சமீபத்துல கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி உடல்நலக் குறைவால அவரும் காலமானாருங்க. தற்போது இந்த தொகுதி காலியாக இருந்தது. இந்த நிலையில தான் தேர்தல் ஆணையம் பிப்ரவரி 5ஆம் தேதி டெல்லி சட்டமன்ற தேர்தலோடு இங்க ஈரோடு கிழக்குக்கு இடைத்தேர்தல் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பிப்ரவரி 8ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த தேதி அறிவிக்கப்பட்ட உடனே அந்த வழக்கமான தேர்தல் பரபரப்பு தொடங்கிருச்சு. ஒவ்வொரு கட்சிக்குள்ளாரையும் ஒவ்வொரு கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்கு. சரி, திமுக கூட்டணியில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 முறையும் காங்கிரஸ் கட்சியை தான் போட்டியிட்டது. ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க தான் எம்எல்ஏவாகவும் ஆனாங்க. இந்த முறையும் காங்கிரஸ் கட்சி எப்படியாவது இந்த தொகுதியை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு பெரும் முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக அதனுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை, எங்களுக்கே நீங்க ஒதுக்குங்க இந்த தொகுதியை அப்படின்னு தொடர்ந்து அவங்களுடைய தரப்புல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க திமுக கூட்டணியில. குறிப்பா திரு EVKS இளங்கோவன் அவருடைய குடும்பத்தை சார்ந்த இளைய மகனான திரு சஞ்சய் சம்பத், அவருக்கு இங்க சீட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு டாக் ஓடுதுங்க. அவரும் இங்க போட்டியிடவும் அவங்க தரப்புக்கு ஒரு விருப்பம் இருக்கிறதும் தெரிய வருது. ஆனா இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியில ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு தொடர்ந்து தொகுதியை ஒதுக்குவதா அப்படின்னு ஒரு எதிர்கேள்விகளும் உள்ளுக்குள்ளார எழுந்திருக்குங்க. அடுத்து திரு செல்வ பெருந்தகையுடைய தீவிரமான ஆதரவாளர்கள் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. முக்கியமாக திரு மக்கள் ராஜன் சீட் பெறுவதற்கான தீவிர முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு. போன 2 முறையுமே அவர் சீட் கேட்டிருந்தாரு, ஆனா அவருக்கு கிடைக்கல. இந்த முறை கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை ஓடிக்கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் EVKS இளங்கோவன் அவர்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளராக ஒரு காலத்துல இருந்தவர், பிற்பாடு அவர்கிட்ட இருந்து விலகியவருமான முன்னாள் மாவட்ட தலைவர் திரு EB ரவி அவரும் முயற்சி செய்கிறார் அப்படின்னும் காங்கிரஸ் கட்சியுடைய சோர்சஸ் மூலமாக நம்முடைய செய்தியாளர் தம்பி கோபாலகிருஷ்ணன் அவரும் இப்படியான ஒரு கட்டுரையும் பதிவு செஞ்சிருக்காரு. தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஈரோடு சைடில் விசாரிச்சப்பவும் காங்கிரஸ் இந்த தொகுதியை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக உறுதியா இருக்காங்க அப்படின்னும் தெரிய வருதுங்க. இங்க திமுக எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே 2 முறை காங்கிரஸ் கட்சிக்கு நம்ம தொகுதியை ஒதுக்கிட்டோம். இந்த முறை நம்ம திமுகவே நேரடியாக போட்டியிட்டா நம்மளுடைய பலத்தை உணர்த்தியதாக இருக்கும் அப்படின்னு பெரும் அழுத்தங்கள் உட்கட்சியிலிருந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஏன்னா மேற்கு மண்டலம் வீக்காக இருக்கு அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி, ஒரு ஒத்திகை மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இங்க திமுக போட்டியிட்டு அமோகமாக வெற்றி அடைஞ்சா 2026ல திமுகவுக்காக இங்க வேலை பார்க்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் எல்லோருக்குமே ஒரு பூஸ்டப் பண்ண மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்க சீட் கிடைச்சிருக்கு, அப்போ 2026லயும் நிறைய பேருக்கு சீட் கிடைக்கும் அப்படின்னு மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய திமுகவுடைய உடன்பிறப்புகள் நிர்வாகிகள் இன்னும் தீவிரமாக வேலை பார்ப்பாங்க. அதிமுகவுடைய கோட்டைன்னு வர்ணிக்கப்படுகின்ற மேற்கு மண்டலத்தில் நாங்கள் பலமா இருக்கோன்னு சொல்லி கொண்டிருக்கிற பாஜக இப்படி எல்லோருடைய கனவையும் ஓட்ட போட்டது போல இது ஆகும். அதற்கான ஒரு முன்முயற்சி எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ திமுகவே இந்த தொகுதியில் போட்டியிட்டா சரியா இருக்கும் அப்படின்னும் திமுகவில் இருந்தும், இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா
இளைஞர் அணியிலிருந்தும் எக்கச்சக்கமான அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட ஏற்கனவே இந்த கோரிக்கைகளை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவரும் இந்த தகவல்களை திமுகவுடைய தலைமைக்கும் பகிர்ந்திருக்காரு. இதுல திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்ன யோசனை அப்படின்னா, இப்ப இந்த தொகுதியை திமுக பெற்றுவிட்டால் பாசிட்டிவான விஷயம் நிறைய இருக்கு. ஆனா கூட்டணிக்குள்ளார சில குழப்பங்கள், சலசலப்புகள் வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கூட்டணி கட்சிகிட்ட இருந்து ஒரு தொகுதியை திமுக வாங்கிருச்சு, அப்ப 2026லும் இப்படிதான் அவங்க நடந்துப்பாங்க, அதற்கான முன்னோட்டம் தான் இது போல அப்படின்னு கூட்டணி கட்சியினர் கொஞ்சம் விலகி போக வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே கூட்டணி கட்சியினர் பல்வேறு குடைச்சல்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இப்ப காங்கிரஸ் கட்சியையும் பகச்சிக்க விரும்பல திமுகவுடைய தலைமை. கூட்டணிக்காக திமுக எப்பொழுதும் அந்த கூட்டணி தர்மத்தோடு செயல்படும் அப்படிங்கிறத இதுல நம்ம உணர்த்தணும் அப்படின்னும் இப்படியும் ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. சரி, இந்த ஆலோசனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படி ஒருவேளை திமுக இந்த தொகுதியில போட்டிட்டா யார் வேட்பாளர் அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? இங்கேயும் சில பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்குங்க. அதுல இந்த ரேஸ்ல திமுகவுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளரான திரு வி.சி. சந்திரகுமார் அவருடைய பெயரும் முன்னிலையில இருக்கு. தேமுதிகவிலேருந்து இங்கே வந்து ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு வாய்ப்பு அப்படின்னும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து மாவட்ட துணைத் தலைவரான திரு வி.பி. சந்திரகுமார் அவரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ரெண்டு பேருமே இந்த தொகுதியில் அடர்த்தியாக இருக்கக்கூடிய முதலியார் சமூகத்தை சார்ந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் திரு ஈரோடு முத்துசாமி அவருடைய தீவிரமான ஆதரவாளர்கள். இது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்கும் கணிசமான வாக்குகள் இருக்கு. தொழில் வளம் மிகுந்த ஒரு மாவட்டம். ஸோ இவை எல்லாமே மிக பிரம்மாண்டமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. இவர்களை தொடர்ந்து இன்னும் பலரும் வந்து முயற்சிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. மாவட்ட துணை செயலாளரான செல்லப்பொன்னி மனோகரன் அவர்கள், அப்புறம் தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு குமாரசாமி உள்ளிட்ட பலருமே முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. இதுல திரு குறிஞ்சி சிவக்குமார் அவருடைய பெயர் கூடுதலாகவும் அடிபடுதுங்க. 1989 வார்டு பொறுப்பில் ஆரம்பித்து இன்றைக்கு மாநில விவசாய அணி இணை செயலாளர் வரை திமுகவில் படிப்படியாக அப்படியே வளர்ந்து வந்து நிற்கிறாரு. ஸோ அவருக்கு யோகம் அடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இங்கே குறிஞ்சி இல்லம் வரை புரிஞ்சிருப்பீங்க யார் அப்படின்னு, ஆதரவு இருக்கு அப்படின்னும் இப்படி பலரும் இந்த ரேஸில் தீவிரமாக போயிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் தான் இறுதி முடிவு எடுப்பார். ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த அப்டேட்ஸை அடுத்தடுத்து கொடுக்குறோம். சரி, போட்டியில் யார் இருக்கா? ஈரோடு கிழக்கு ஆர்வம் காட்டும் பாஜக குழப்ப அதிர்ச்சியில் எடப்பாடி. பொதுவாகவே இடைத்தேர்தல்கள் வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா ஆளுங்கட்சி தான் பெரும்பாலும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதனால ஈரோடு கிழக்குல போட்டியிடலாமா வேணாமா அப்படின்னு பெரும் யோசனை அதிமுக வட்டாரத்தில் ஓடிக்கொண்டிருக்குங்க அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். ஏற்கனவே ஆளுங்கட்சியுடைய பணபலம் அதிகார பலத்தோடு நடக்கின்ற இந்த இடைத்தேர்தல் நியாயமாக நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஏற்கனவே, அதாவது சமீபத்தில் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் புறக்கணித்தது அதிமுக. ஸோ அப்படியான ஒரு முடிவை ஈரோடு கிழக்கில் எடுக்கவும் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. இதில் முக்கியமாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் யோசிப்பது, ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்களை போட்டி டீம்லாம் முன் வச்சிட்டு இருக்காங்க. ஆளும் திமுகவும் இப்படியான விமர்சனங்களை முன்வைத்தபடி இருக்கு. இந்த நிலையில ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை போட்டிட்டு அது ஒரு தோல்வியை கொடுத்துருச்சுன்னா அது இன்னும் நெகட்டிவ் இமேஜை உருவாக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அது ரொம்பவே நெகட்டிவை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி அவர்களுடைய தலைமையை நம்பி கூட்டணி அமைக்கிறதுலையும் நிறைய நெருக்கடிகளை அது கொடுக்கலாம். தொடர்ந்து தோத்துட்டு இருக்க டீம்ல போயிட்டு எப்படி சேர்றது அப்படின்னு சில சலசலப்புகளை ஏற்படுத்தும். மூன்றாவதாக அதிக வாக்குகள் வித்தியாசத்துல ஒருவேளை தோல்வியை சந்திச்சுட்டா அது எடப்பாடி அவருடைய தலைமைத்துவத்தையே கேள்விக்கு உள்ளாக்கவும் அப்படின்னு பல யோசனைகள் எடப்பாடி அவர்களுடைய டீம்ல ஓடிக்கொண்டிருக்குங்க. தேர்தலில் ஒரு கட்சி பங்கெடுக்கிறப்பதான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலருக்குமே ஒரு பூஸ்டப் கொடுத்த மாதிரி இருக்கும். 2026க்கான ஒரு முன்னோட்டமாகவும் இருக்கும் அப்படின்னும் சில ஆலோசனைகளை எடப்பாடி அவர்களுக்கு சிலர் இப்படியாகவும் தெரிவித்து கொண்டிருக்காங்க. ஆனால் தேர்தலில் இறங்கினா யார் வந்து செலவு பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வருது. பெரும்பாலான மாஜிக்கள் அப்படியே வடிவேல் ஒரு படத்தில் எடுப்பார் இல்லையா, அப்படி பாக்கெட்டை விரிச்சு இப்படி காட்டுவார், அந்த மாதிரி தான் ஒன்றும் இல்லைப்பாங்கிற ரீதியில் தான் அப்படியே பேக் அடிக்கிறாங்க, பின் வாங்கிக்கிறாங்க. இதில் இப்போ தான் பிணையில் வெளியில் வந்திருக்காரு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி. மேற்கு மண்டலம் அவருடைய பொறுப்புலையும் இருக்குது. அவங்களுடைய டீமும் கங்கணம் கட்டிக்கிட்டு
வேலை பார்ப்பாங்க. கரூர் கம்பெனி களமிறங்குனா எப்படிலாம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னும் தெரியும் இல்லையா? அப்போ மிகப்பெரிய அளவில் மார்ஜினில் வெற்றி பெற்றே தீரணும் அப்படின்னு அவங்களும் தீவிரமாக வேலை பார்ப்பாங்க. இவை எல்லாமே, இந்த ஆக்ரோஷம் எல்லாமே அதிமுகவுக்கு ஒரு பெரிய அடியாக மாற வாய்ப்பு இருக்கு. அதனால நகர்ந்து விடுவது நல்லது அப்படின்னும் மூத்த தலைவர்கள் சில ஆலோசனைகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நகர்ந்தாலும் சில சிக்கல்கள் இருக்கு. அப்ப யாருக்கு ஆதரவை கொடுப்பது? ஏற்கனவே போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்களுக்கான ஆதரவு கொடுக்க முடியுமா மறைமுகமாக? ஏன்னா அவங்க என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் தமாக ஆர்வம் காட்டுற மாதிரியும் தெரியல. இன்னொரு பக்கம் இந்த ஸ்பேஸை, இந்த வெற்றிடத்தை பாஜக பயன்படுத்திக்கவும் துடிப்பாங்க. களத்தில் இறங்கி திமுகவை எதிர்த்தா திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணது போலவும் இருக்கும். அதே போல் 2026க்கு ஒரு முன்னோட்டமாகவும் இது இருக்கும். பல்ஸ் பார்த்த மாதிரியும் இருக்கும். கிடைக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் திமுக எதிர்ப்பின் மூலமாக பாஜகவை மக்கள் நம்புறாங்க அப்படிங்கிற பரப்புரைக்கும் அது உதவும். 2026க்கு ரொம்பவே இவை எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு அதிதீவிரமான ஆர்வம் காட்டுகின்ற பாஜக இன்னொரு பக்கம் இருக்காங்க. மேலும் இந்த இடைத்தேர்தலில் பாஜக போட்டிட்டு அதிமுக போட்டியிடாமல் போனாங்கன்னா அதிமுகவுடைய மறைமுக ஆதரவு பாஜகவுக்கு தான். அவங்க பி டீம் தான் பாஜகவுக்கு அப்படிங்கிற பரப்புரையை திமுக இன்னும் வேகப்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பற்றி உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர் பேசுனது ஒட்டி அதிலிருந்து இப்போ லேட்டஸ்டாக சட்டமன்றத்திலிருந்து வெளியேறிய ஆளுநர் திரு ஆர்.என். ரவி இந்த சர்ச்சை வரை அதிமுகவுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது பாஜக எதிர்ப்புங்கிற மாதிரி இல்லைங்க. பட்டும் படாம அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இது எல்லாமே அதிமுக பாஜக மறைமுக கூட்டணியை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற திமுக பரப்புரைக்கு உதவியா மாறிடும். ஏன்னா இப்போ ஆளுநரை கண்டித்து திமுக நடத்திய போராட்டத்தில் கூட பாஜக அதிமுக 2 பேரையும் சேர்த்து தான் அவங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் முன் வச்சாங்க. ஸோ பாஜக கூட்டணியில் இல்லைங்கிற அதிமுக இமேஜை டேமேஜ் பண்ணக்கூடிய திமுக பரப்புரையும் வேகம் எடுக்கலாம். பாஜக டோட்டலாக வேணாம் அப்படிங்கிறத மறுபடியும் பதிவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ லேட்டஸ்டாக எடப்பாடி அவர்களுடைய நெருக்கமான உறவினர் இடங்கள்லையும் திரு என் ராமலிங்கம் என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த நிறுவனங்கள்லையும் ஐடி ரெய்டு நடந்திருக்குங்க. ஸோ டெல்லி எடப்பாடி அவர்களுடைய டீமுக்கும் மறைமுகமாக ஒரு செக் வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. ஸோ எல்லா பக்கம் இருந்தும் அடிமேல அடி அரசியல் ரீதியாக விழுந்துட்டு இருக்கிறதால ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு. அதனால் கவனத்தோடு ஸ்டெப்ஸுகளை எடுத்து வைக்கணும் அப்படின்னும் யோசிச்சுட்டு இருக்காரு எடப்பாடி அப்படின்னு தகவல்கள் வருது. இந்த இடைத்தேர்தல் உள்ளிட்ட எல்லாவற்றையும் ஆலோசனை செய்வதற்காக தான் வருகின்ற ஜனவரி 11ஆம் தேதி அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு அதிமுக பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி. யார் அந்த சார்? அனல் வீசிய விவாதம், ஆளுநர் பக்கம் பந்தை திருப்பிவிட்ட ஆளும் தரப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்ந்து பெரும் அதிர்வலைகளையும் விவாதங்களையும் உருவாக்கியபடி இருக்குங்க. இன்றைக்கு 8ஆம் தேதி சட்டமன்ற நிகழ்விலும் இது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டதுங்க. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்திலும் இது சம்பந்தமாக இன்றைக்கு பேசியிருக்காரு. கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்டர் சட்டத்திலும் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த புலன் விசாரணையில் வேறு யாரேனும் குற்றவாளி இருப்பது தெரிய வந்தால் அது யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரிங்க, அவர் மீது தயவு தாட்சண்யம் இல்லாமல் காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்கும். இந்த அவையில தெரிவிக்கிற 100 விழுக்காடு உறுதியா சொல்லிக் கொள்கிறேன், இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். மேலும் யார் அந்த சார் என்கிற பதாதைகளை அதிமுக எம்எல்ஏக்கள் ஏந்தி வந்தாங்க இல்லையா? தொடர்ந்து வெளியிலையும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க இல்லையா? அந்த கேள்விகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா? இதை ஒட்டி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சார்கள் அந்த பேட்ச் அணிஞ்சிட்டு வராங்க. 100க்கும் மேற்பட்ட சார் கேள்விகளை அதிமுகவை நோக்கி என்னாலையும் கேட்க முடியும். உங்ககிட்ட உண்மையிலேயே ஆதாரம் இருந்தா அதை விசாரணை குழுக்கிட்ட அந்த ஆதாரங்களை நீங்க சமர்ப்பிக்கலாமே. மற்றபடி இப்படி வீண் விளம்பரத்துக்காக அரசியல் உள்நோக்கத்தோடு இப்படி செயல்பட வேணாம் அப்படின்னு காட்டமாகவும் முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காருங்க. இன்னொரு பக்கம் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினரான திருமதி வானதி சீனிவாசன் செய்தியாளர்கள்ட்ட வெளியில பேசுறப்ப,
பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக குரல் கொடுப்பது அரசியல் என்றால் அதை பாஜக செய்யும் அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காங்க. இதற்கு தான் முதலமைச்சர் பாஜகவுடைய கதையெல்லாம் சொல்லி இந்த அவையுடைய மாண்பை நான் குறைக்க விரும்பல அப்படின்னு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசியிருக்காரு. ஸோ இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் விவாதங்களை உருவாக்கி கொண்டிருக்க, குறிப்பாக சட்டமன்றத்தில் குற்றவாளி 24 மணி நேரத்துக்குள்ளார கைது செய்யப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது. ஒட்டுமொத்த பல்கலைக்கழக நிர்வாகமும் முடங்கி இருப்பதற்கு ஆளுநரே காரணம், பாலியல் வழக்கில் பல்கலைக்கழக வேந்தரான ஆளுநரே பொறுப்பு அப்படின்னு பேசியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு சிந்தனை செல்வன். அவரை தொடர்ந்து யார் அந்த சார் என்பது குறித்து ஆளுநர் வாய் திறக்கவே இல்லை. ஆளுநருக்கும் கடமை உண்டு, காவல்துறையும் முதலமைச்சரும் இந்த விவகாரத்தில் பதில் சொல்லணும் அப்படின்னும் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு வேல்முருகன் அவரும் பேசியிருக்காருங்க. அதாவதுங்க, இந்த விஷயத்துல ஆளும் திமுகவை நோக்கி நிறைய கேள்விகளை போராட்டங்களை முன் வச்சபடி இருக்காங்க எதிர்கட்சிகள். ஸோ இமேஜ் உடையக்கூடிய வகையில் இருக்கு. கவனம் எதிர்கட்சிகள் பக்கம் போகாமல் இருக்க திமுக கூட்டணி கட்சிகளையே இது சம்பந்தமாக பேச வைத்திருப்பது. ஆளுநர் தானே பல்கலைக்கழகங்களுடைய தலைவர், அவருடைய ரோல் என்ன, அவர் ஏன் அமைதியா இருக்காரு, ஏன் வாய் திறக்கல அப்படின்னு ஆளுநரை நோக்கியும் இந்த பந்தை திருப்பி விட்டுருக்காங்க. அப்ப ஆளுநரை கேள்வி கேட்பதன் மூலமாக திமுக மீது விழுகின்ற அந்த கரையிலிருந்து தப்பிச்சு கொள்ள முடியும். ஆளுநர் என்னதான் பதில் சொல்றாரு அப்படின்னு அவருக்கான நெருக்கடியும் அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது திமுகவுடைய ஒரு கணக்கா இருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். ஆக மொத்தத்துல நீண்ட நெடிய பொங்கல் விடுமுறைக்கு ஊருக்கு போற வேகத்துல அரசியலும் பரபரப்பா ஓடிக்கொண்டிருக்குங்க. பார்ப்போம் இந்த கேம் எப்படி போகுதுன்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts.